வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25 தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், எலிஜிபிலிட்டி மார்க், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போகிற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்முடைய வீடியோவில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா என்னன்னு தெரியல, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவே ஸ்பெஷலாக மேக் பண்ணேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமானா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாமை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு சப்ஜெக்டா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் எக்ஸாமோடு எழுதணுமா அப்படின்னாக்கா மெயின் எக்ஸாமோடு எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு டோட்டலாக 150 கொஷின்ஸ் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் பார்த்தீங்கன்னா 110 கொஷின், இது நல்லா தெரியும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 கொஷினில் 30 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் வரும். 10 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 150 கொஷின். இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னாக்கா அது ஒரு 30 கொஷின் இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின் வரும் அப்படின்னாக்கா 180 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 150 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பிக்கு, அதில் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் போட போகிறாங்க. நமக்கும் அந்த கட் ஆஃபுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 தான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லுவோம். அந்த பார்ட் 1 பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 2 பேப்பர், தட் மீன் நம்ம மேஜர் எழுதும் இல்லையா 150 மார்க்குக்கு, அந்த மார்க்கு கரெக்ஷனே பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ மார்க் சார் அப்படின்னா 20 மார்க் எடுக்கணும். டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னாக்கா 50 மார்க் இருக்கும். அதில் 20 மார்க் எடுத்தால் பாஸு. சப்போஸ் அந்த 20 மார்க் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னாக்கா பார்ட் 2 நம்ம என்ன தான் சூப்பராக பண்ணியிருந்தாலையும் அந்த 150 கொஷினுக்கு 120, 125 கொஷினே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலையும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்ம கேஸும் போட முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுனா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா தனியாக எழுத போகிறதில்ல. நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 3 hour எக்ஸாம் இருக்கும், இப்போ 3.5 hour எக்ஸாம். அந்த 3.5 hourல பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எவ்வளோ கொஷின் எழுத போகிறோம், டிஆர்பிக்கான 150 கொஷின் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 கொஷின், டோட்டலாக 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம். ஸோ சிலபஸ் என்ன படிக்கணும், நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தரத்தில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு அளவிலான தகுதி தேர்வு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம 10வது புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 10th வரைக்கும், அப்போது 6th புக்கிலேருந்து 10th வரைக்கும் உடைய தமிழ் புக்கிலேருந்து எங்கே வேணாலும் கொஷின் கேட்பாங்க. நமக்கு அதுக்குன்னு தனியாக சிலபஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அதில் தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸை வச்சும் படிக்கலாம். ஸோ சிலபஸை வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி மேஜருக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ சிலபஸ் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு. ஸோ இது சொல்லியாச்சு. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பார்ட் 1, பார்ட் 2, அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கான மொத்தம் எத்தனை வினாக்கள் இருக்கும் அப்படின்னாக்கா 30 வினாக்கள் இருக்கும். 30 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஷினில் கொஷின் நம்பர் 1-லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வேணால் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மதிப்பெண். அப்போது கொஷின் நம்பர் 1-லேருந்து கொஷின் நம்பர் 20 வரைக்கும். ஸோ கொஷின் நம்பர் 1-லேருந்து 20 வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு மார்க்குக்கு, ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க்கு, 2 மார்க்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 20 கொஷின், 20 × 2 பார்த்தீங்கன்னாக்கா 40 மார்க் வரும் இது வரைக்கும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. அப்போ இது எத்தனை மார்க்குன்னா 10 மார்க்கு. அப்போ டோட்டலாக எத்தனை மார்க்குன்னா 50 மார்க் வரும். அப்போ இந்த 50 மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னாக்கா 20 மார்க் எடுக்கணும். ஸோ 20 மார்க் எடுத்தால் பாஸு. அப்போ 20க்கு மேலே நம்ம எவ்வளோனா எடுக்கலாம். ஸோ ஆனால் இந்த மார்க்கை நமக்கு கட் ஆஃபோட கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் இது ரிலேட்டடாக வேணும் அப்படின்னாலையும் அதுவும் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.